வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாத போக்குகள் எதுவும் எமது நாட்டில் மீண்டும் தலை தூக்க இடமளிக்க மாட்டாது. ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்ட அரச பேருந்துகள், பயணிகள் பாதிப்பு. உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் விசேட அறிவிப்பு. நல்லூர் கிட்டு பூங்காவில் கிட்டு ஒரு தனிமனித வரலாறு ஆவண காட்சியகம் நேற்று ஆரம்பம். போலீசாரின் எச்சரிக்கையை மீறி தப்பிச் செல்லும் வாகன சாரதிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் போலீஸ். இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம். நாகதீப விகாராதிபதி. இந்த ஆண்டின் முதல் 15 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். அன்றும் யுத்தம் காரணமாக தமது பிள்ளைகள் பற்றி பயந்து வாழ்ந்த வடக்கின் பெற்றோர்கள் இன்று போதைப்பொருள் காரணமாக தமது பிள்ளைகள் குறித்து அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் செயற்படுத்தப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடக்கு மாகாண நிகழ்ச்சி நேற்றைய தினம் பிற்பகல் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் அகன்ற செல் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, போதைப்பொருளின் ஆபத்து எந்த இடம், எந்த பிரஜை, எந்த நகரம், எந்த கிராமம், ஏழை, பணக்காரன், சிங்களவர் அல்லது தமிழர் என்ற வேறுபாடு இல்லாமல் பரவுகிறது. நாட்டின் இளைஞர்கள் இந்த அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டு பலமாக செயற்படுத்தப்படும். அது பின்வாங்கப்படும் ஒரு செயற்பாடாக இருக்காது. அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நாடு முழுவதும் ஒரு பாரிய பாதுகாப்பு வலயமாக செயற்படுவோம். அதிகாரத்தை இழந்த இனவரி குழுக்கள் சிறிய சிறிய இடங்களில் இனவாதத்தை மீண்டும் தூண்ட முயற்சிக்கின்றன. அதன் இனவாத போக்குகள் எதுவும் எமது நாட்டில் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது. வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்களிக்கும் முப்படைகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் யாழ்ப்பாண நிகழ்ச்சிக்காக நேற்று பருத்தித்துறை இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டமையால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறையிலிருந்து சேவையில் ஈடுபடும் அனைத்து சேவைகளும் நேற்று காலை 10 மணியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை சாலை முகாமையாளர் இதுகுறித்து தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் யாழ்ப்பாண நிகழ்ச்சிக்காக தமது சாலை பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனால் காலை 10 மணியுடன் அனைத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதனால் பயணிகள் தமது பயணங்களை மேற்கொள்ள முடியாது பல சிரமங்களை எதிர்நோக்கினர். இதேவேளை பருத்தித்துறையிலிருந்து வடமராட்சி கிழக்கு கோவில் வரை பிற்பகல் 6:15 மணிக்கு ஈடுபடும் சேவை சில மாதங்களாக பிற்பகல் 6:45 மணிக்கு பின்னரே இடம்பெறுகிறது. இதனால் வடமராட்சி கிழக்கு மக்கள் பிற்பகல் 12:30 மணிக்கு பின்னர் இரவு 6:45 மணி வரை காத்திருக்கின்றனர். தைப்பொங்கல் தினமான நேற்று பருத்தித்துறை சாலையில் தனது சேவைகளை இலங்கை போக்குவரத்து சபை முழுமையாக நிறுத்தியிருந்தது. குறித்த விடயங்கள் தொடர்பாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களிடம் ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் பல தடவைகள் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டும் அவரால் எந்தவிதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டு கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைகளுக்கான மனை பொருளியல் பாடத்திற்குரிய செயன்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவித்தலுக்கு அமைய உரிய செயல்முறை பரீட்சையானது வரும் 2026 ஜனவரி 24 முதல் பிப்ரவரி 2 வரை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள 42 பரீட்சை நிலையங்களில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அவ்வாறே அனுமதி அட்டைகள் தபால் மூலம் கிடைக்கப்பெறாத பரீட்சார்த்திகளுக்கு 2026 ஜனவரி 19 முதல் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பாடல் ஊடகங்கள் ஊடாக வினவ முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்காவில் கிட்டு ஒரு தனிமனித வரலாறு என பெயரிட்ட ஆவண
ஆவண காட்சியகம் நேற்று ஆரம்பமானது. வரலாற்று சம்பவங்களையும் அவற்றின் பின்னணியையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் நினைவேந்தல் குழுவினரால் இந்த ஆவண காட்சியகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த ஆவண காட்சியகத்தை பொதுமக்கள் இன்றும் பார்வையிடலாம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு காட்சியத்தை பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல மண்டபத்திலும், மூங்கிலாறு வடக்கு மாதர் கிராமம் அபிவிருத்தி சங்க வளாகத்திலும் கேணல் கட்டு உட்பட மாவீரர்களின் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. அகவணக்கம் செலுத்தப்பட்டு மாவீரர்களின் திரு உருவப்படத்திற்கு சுடரேற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலிகள் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றிருந்தன. மேலும் தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்தில் கேணல் கட்டு உள்ளிட்ட மாவீரர்களின் நினைவாக மாணவர்களுக்கு கற்றலுபகரணங்களும் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. சட்டவிரோதமாக ஆபத்தான வகையில் மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆபத்தான உபகரணங்களை பொருத்தி சட்டவிரோதமான முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வாகனங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைவதால் வாகன பரிசோதகர்களிடமிருந்து உத்தியோகபூர்வ தடை உத்தரவுகளை பெற்று அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டுவிட்டு தப்பிச் செல்லும் முயற்சியில் போலீஸ் அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாக நாகதீப விகாரையின் விகாராதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நேற்றைய தினம் நயனாதீவுக்கு விஜயம் மேற்கொண்டு நாகதீப விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விகாராதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தையிட்டு விகாரை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அந்த விகாரியை சுற்றியுள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே சாத்தியமாகும். எனவே உங்களது ஆட்சிக் காலத்திலேயே காணிகளை விடுவியுங்கள் என ஜனாதிபதியிடம் நான் கூறினேன் என அவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் ஆரம்பமான முதல் 15 நாட்களுக்குள் 1,31,898 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த கால பகுதிக்குள் ஒரே நாளில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை ஜனவரி 15ஆம் தேதி பதிவாகியுள்ளதுடன் அன்றைய தினம் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,483 ஆகும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த 15 நாட்களில் அதிகளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகை தந்த நாடாக இந்தியா விளங்குவதுடன் அந்த எண்ணிக்கை 23,786 பதிவாகியுள்ளது. அதற்கு மேலதிகமாக ரஷ்யாவிலிருந்து 14,785 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 12,166 பேரும் மற்றும் ஜெர்மனியிலிருந்து 9,260 பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டென்மார்க்கினால் நிர்வகிக்கப்படும் சுயாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்வதற்கு தமது திட்டத்திற்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு எதிராக புதிய வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எந்த நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்கப்படும் என்பது குறித்தோ அல்லது அந்த நாடுகளுக்கு எதிராக பின்பற்றப்படும் வரி கொள்கை என்ன என்பது குறித்தோ வெளியிடப்படவில்லை. கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான டிரம்பின் தீர்மானத்தின் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கனவே தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அத்தியாவசியமானது என ட்ரம்ப் கூறியதுடன் அது இலகுவானதோ அல்லது கடினமானதாகவோ எப்படியாயினும் அதை கைப்பற்றிக் கொள்வதற்காக ட்ரம்ப் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார். தேசிய பாதுகாப்பிற்கு எமக்கு கிரீன்லாந்து தேவை. கிரீன்லாந்து விடயத்தில் அவர்கள் இணங்கவில்லை என்றால் என்னால் அந்த நாடுகள் மீது வரிகளை விதிக்க முடியும் என ட்ரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து சனத்தொகை சரிவற்றது, ஆனால் வளங்கள் நிறைந்த ஒரு பூமியாகும். வட அமெரிக்காவிற்கும் ஆர்டிக்கிற்கும் இடையில் அமைந்துள்ள கிரீன்லாந்து ஏவுகணை தாக்குதலின் போது அமெரிக்காவிற்கு முன்னெச்சரிக்கை விடுக்கும் கட்டமைப்புகளுக்கும் பிராந்தியத்தில் கப்பல்களை கண்காணிப்பதற்கும் உகந்த இடமாக கருதப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனவாத போக்குகள் எதுவும் எமது நாட்டில் மீண்டும் தலை தூக்க இடமளிக்க மாட்டாது. ஜனாதிபதியின் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்ட அரச பேருந்துகள், பயணிகள் பாதிப்பு. உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் விசேட அறிவிப்பு. நல்லூர் கிட்டு பூங்காவில் கிட்டு ஒரு தனிமனித வரலாறு.
ஆவண காட்சியகம் நேற்று ஆரம்பம். போலீசாரின் எச்சரிக்கையை மீறி தப்பிச் செல்லும் வாகன சாரதிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் போலீஸ். இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம். நாகதீப விகாராதிபதி. இந்த ஆண்டின் முதல் 15 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.